ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீலகிரி சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீலகிரி சிக்கன் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நீலகிரி சிக்கன் குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு எல்லா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். வறுத்த பிறகு 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது கூடவே புதினா 1 கப், கொத்தமல்லி 1 கப் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு கசகசா 1 ஸ்பூன், தேங்காய் 1/2 கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். வறுத்த பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு 500 கிராம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்ததுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு தக்காளி கியூபாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு தக்காளி அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்ச க்ரீன் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நீலகிரி சிக்கன் குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.